நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோராஜ் சேனலர்களுக்கு வணக்கம். உதயநிதி அவர்களின் கைது இன்னைக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸா பார்க்கப்படுது. இன்னைக்கு காலையில அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போலீஸ்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல நடந்த அந்த விவசாயிகள் சார்பாக நடந்த காவேரி நீர் போராட்டம் விஷயமா அந்த போராட்டத்துல உதயநிதி அவர்கள் தவறான சொற்கள் என்பதை விட கொச்சையான சொற்கள் பயன்படுத்தி இருக்கிறார் த்ரிஷாக்கு எதிராக அப்படின்ற விஷயத்தினால இந்த ஒரு வழக்கு பதிவுப்பட்டு கிட்டத்தட்ட 6 பிரிவின் கீழ் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உதயநிதி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்வி எழுது. அவர் காவேரி நதிநீர் விஷயமா முதல்வர் அவர்களால் எதுக்கும் பேச முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆனால் அதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்றாருன்ற விஷயத்த ரொம்ப ஒரு மக்கள் மேடையில ஒரு விஷயத்த வைக்கிறாரு. அதுக்கு மக்கள், அதாவது மக்கள்னு சொல்ல விட திமுக போராட்டம் இல்லைங்களா? ஸோ திமுக தொண்டர்கள்லாம் எல்லாரும் கோஷம் எழுப்புறாங்க, த்ரிஷான்னு சொல்லிட்டு. அப்படி அந்த கோஷத்தை எழுப்பினோடனே இவர் அந்த நேரத்துல கொஞ்சம் ஓமையா பயன்படுத்தக்கூடாத சில சொற்களை பயன்படுத்தி இருக்காருன்றதை பார்க்க முடியும். அதுக்கு ஆபாசமா பேசுறாரா பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது, ஆபாசமா பேசல. ஆனால் அது ஒரு கொச்சையான சொல். எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும்னா அது ஒரு கொச்சையான சொல். கொச்சையான சொல் இவர் மட்டும் தான் பயன்படுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. திமுக ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்று வரை திமுக பிரபலமானது அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த மாதிரி மேடை பேச்சுகள்ல கொச்சையா பேசுறது மட்டும்தான். இவங்க எல்லாருமே கிடையாது, ஒரு 30% பேர் அந்த காலத்துல இந்த காலத்துல வெற்றி கொண்டாடுல இருந்து தீப்பொறி ஆறுமுகம்ல இருந்து இப்போ இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் எல்லா லைனா ரொம்ப எவ்வளவு பெண்களை ஓமையா கொச்சைப்படுத்துறது, இதை எதிர்கட்சியில இருக்கவங்க ஆளுங்கட்சியில எப்படி கொச்சையா பேசணுன்றதை இவங்க கிட்ட மட்டும்தான் டியூஷனே எடுக்கலாம். டியூஷன் எடுக்கிற லெவல் அவ்வளவு நாலேஜ் உள்ள பர்சன் தான் இவங்க எல்லாரும். ஆனால் அந்த டியூஷன் வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா ஒருத்தர் கிடையாது. என் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் இந்த சூழல்ல அந்த த்ரிஷான்ற கேரக்டர் பத்தி எதுக்கு அந்த இடத்துல இவர் பேசினாரு அப்படின்றது கேள்வி எழுது. த்ரிஷான்ற சொல்ல பயன்படுத்தாரா? கிடையாது. ஆனால் தொண்டர்கள் பயன்படுத்தினா அதுக்கு உடனடியாக ஸ்பான்டேனியஸாக ரிப்ளை பண்ணது வேற மாதிரி ஆச்சு. இதே பொன்முடி அவர்கள் கூட சைவம் பற்றி வைணவம் பற்றி எல்லாம் பேசினார். அது எவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதை விட இது சென்சிட்டிவா அப்படின்னு பார்த்தா எஸ் அஃப்கோர்ஸ் ஆன்மீக ரீதியாக வச்சு பார்க்கும்போது பொன்முடி அவர்கள் பேசுனது அதி கேவலமான ஒரு விஷயம். அது உண்மையில அதுக்கு அரெஸ்ட் பண்ணி அவளை கண்டிப்பாக தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமான நகர். பொன்முடி உடனே கோர்ட்டுக்கு வந்தாருன்னு அழுதுருவாரு. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இப்படி சொல்லி எப்போ பார்த்தா எக்ஸ்கியூஸ் வாங்கக்கூடிய நபர் தான் பொன்முடி அவர்கள். அடுத்தபடியா இன்னைக்கு திரு உதயநிதி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைது பண்ணி முடிச்சு கொண்டு போகும்போது கேட்குறாங்க, பத்திரிகையாளர் யாரோ கேட்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க கேட்கும்போது விளையாட்டை காமெடியா பார்க்குறேன் அப்படின்றாரு. ஸோ தான் தப்பு செஞ்சோன்ற உணர்வு கூட அவர்கிட்ட இல்லைன்றதை பார்க்க முடியுது. தான் எதுக்காக அந்த ஒரு மேடையில் வரும்போது மைக் கிடைச்சா எல்லாரும் டாட்டு போட்டு இஷ்டத்துக்கு பேச இயற்கையான விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு முறையோடு ஒரு நேர்த்தியான விஷயங்களை பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. பெரும்பாலானோர் ஒரு ஸ்டேஜ் போக போக என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக தான் பேசுறதுனால மற்றவங்களை ஈர்க்கணுன்ற இடத்துல என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுறாங்க. அதோட இதுதான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா வெடிச்சிருக்கு. இந்த கைது நியாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200% நியாயமான கைது என்று சொல்லலாம். இந்த கைது நியாயமா என்று கேட்டால் கண்டிப்பாக நியாயமான கைது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னால் இன்றைக்கு விவசாயிகள் எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. காவிரி நீர் வராதனால தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு. அப்கோர்ஸ் கர்நாடகாவில் ஓரளவுக்கு இப்போ மழை போதுமான அளவு அங்கே தேக்கம் ஏற்பட்டதனால் வேறு வழி இல்லாமல் அந்த முதல்வர் திறந்திருக்காரே தவிர உள்ளபடியே நம்ம தமிழ்நாடுக்காக நல்லது செய்யறன்ற எண்ணத்தில் திறந்தார பார்த்தா சத்தியமா கிடையாது. அதில் நம்ம இது பண்ணோம். இந்த சூழல்ல உதயநிதி இது போன்ற பேச்சுகளை தவிர்த்துக்கலாம் என்பதுதான் நம்மளோட பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணி கூட்டு போகும்போது அந்த பயன்படுத்தக்கூடிய இந்த கைது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது காமெடியா பார்க்குறன்ற சொல்லானது இது மேலும் அவரை இழிவுபடுத்தும் மாதிரி இருக்கு. என்னன்னா இப்போ சமூக ஊடகங்களை கடந்த 2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காங்க, அவரோட வளர்ப்பு சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கும் வளர்ப்புக்கும் போய் கொச்சைப்படுத்துவது என்பது நியாயமா என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த சூழல்ல விஜய் அவர்கள் எதற்குமே வாய் திறக்காமல் இருக்கிறார், எதற்காக வாய் திறப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்கட்சிகள் பேசுறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் கண்டனம் எழுப்பினாலும் மறுபக்கம் விஜய் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களானது எதுக்கு எடுத்தாலும் பெண்களை மட்டுமே இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்று வரும்போது ஒரு பெண்ணானவள் அந்த லெவல் மூவ் ஆகும்போது எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் சூழல்ல ஒரு பெண்ணை மையப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவது இவர்கள் வாடிக்கையாக இருக்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.